ஒரு கோழி உட்காந்துக்கிட்டே இருக்கும். அந்த கோழியை பார்த்தா கோழி தான் உட்காந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். கோழியை திடீர்னு எழுப்பி விட்டு பார்த்தா கீழே ஒரு 10 முட்டை இருக்கு. இந்த 10 முட்டையை வெளியவே தெரியாம இந்த கோழி அடகாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு 20-25 நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த முட்டை மறைஞ்சிருந்த மாதிரி மறைஞ்சிருக்கல. இப்ப அந்த முட்டையை உடைச்ச ஒரு குஞ்சு என்ன செய்யுது, வெளியே வருது. பாருங்க, அது முட்டையா இருக்கும்போது ஹிடன் கிங்டம், அது உடைஞ்சு குஞ்சா வெளியே வரும்போது மேனிஃபெஸ்டட் கிங்டம். இனிமே நீங்க படிக்க வேண்டியதெல்லாம் ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் என்னன்னு தான் படிக்கணும். ராஜ்யத்தோட ஆசீர்வாதம் என்னன்னு படிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அப்ப மகிமை வெளியரங்கமாக போகுது உங்க லைஃப்ல. அதுக்கு தான் வழி ஆயத்தப்படுத்தணும். வழி யாரு? நம்ம தான் வழி. நம்ம மூலமாகத்தான் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. கையை தட்டி வருது அவருக்கு ஆமென். இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாரு? தேவனுடைய ராஜ்யம் செம்ம. சீசர்கள் என்ன பிரசங்கம் பண்ணாங்க? தேவனுடைய ராஜ்யம் செம்ம. செத்ததுக்கு அப்புறம் இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாரு? உயிரோட வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரசங்கம் பண்ணாரு? ராஜ்யத்தின் ரகசியம். 140 நாள் அளவும் ராஜ்யத்தை பத்தி தான் பேசுறாரு. அப்ப ஊழியர்கள் என்ன பிரசங்கம் பண்ணாங்க? ராஜ்யத்தை தான் பேசினாங்க. இப்ப நம்ம என்னதான் பேசணும்? கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். கிங்டம் மெசேஜ் அதை பத்தி இன்னைக்கு சபை பேசல. ஏன்னா கிங்டம் மெசேஜ பேசினா கிங்டம் மைண்ட் வரும். கிங்டம் மைண்ட் வந்தாதான் கிங்டம் மேனிஃபெஸ்ட் ஆகும். கையை தட்டுங்க அவருக்கு ஆமென். இதோ திருடனை போல நான் வருவேன். ஆமா, திருடன் ஏரியால இருந்து மைக்கு போட்டு போஸ்ட் அடிச்சுட்டா வருவான். 100வது வீடை திருடுகிறாரு. திருடன் லெட்டர் போட்டு வருவானா, ஐயா நாளை கழிச்சு நான் வரேன். அவரு எப்ப திருடங்கடாங்கும்போது உள்ளே வந்திருப்பாரு. அப்படித்தான் உன் மனசுக்குள்ள அவர் வந்தாரு. திருடனை போல உள்ள வந்துட்டாரு. உங்க வீட்டில் உங்க அப்பா கூட தெரியாது நீங்க ரசிக்கப்பட்டது. கை தட்டுங்க. ஆமா, உங்க குடும்பத்தில் கணவர் கூட தெரியாது நீங்க ரசிக்கப்பட்டது. உங்க மனைவி கூட தெரியாது நீங்க ரசிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் திருடனை போல உள்ள வந்துட்டாரு. இப்ப நீங்க ரசிக்கப்பட்டுட்டீங்க. ராஜ்யம் சைலண்டா உள்ள வந்துருச்சு. அப்ப ரகசியம், ராஜ்யத்தின் ரகசியத்தை இப்ப நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்காண்டி வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருக்காது. இந்த உலகம் வாழ்க்கை ஃபுல்லா உங்க வாழ்க்கை இப்படியே இருக்காது. அப்ப என்ன சொல்றாரு? இது ரகசியம் சொல்லிட்டு 17ஆம் வசனத்தை சொல்றாரு, வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. கையெழுத்து ஆமென் ஆமென். அப்ப தேவனுடைய 1000 வருஷ அரசாட்சி இருதயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அது வெளியே வராம இருக்கவே இருக்காது. எந்த ரகசியம் வெளியே வராம இருக்காது. உண்மையா இல்லையா? அப்ப ராஜ்யத்தின் ரகசியம் வெளியே வராம இருக்கவே இருக்காது. ராஜ்யத்தின் ரகசியம் அது வெளியரங்கமாக இருக்கவே இருக்காது. அப்ப இப்ப மறுபடியும் இந்த ஓமையின் கருத்து எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனுடைய அந்த பேரபிள்ஸை கனெக்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்ப அவர் சொல்றாரு, ராஜ்யம் எப்படி ஒருத்தனுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி வாசிங்க. அடுத்து அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அப்ப நல்லா கவனிங்க. முதலாவது ராஜ்யம் எப்படி உங்களுக்குள்ள ஸ்ப்ரவுட் ஆகி மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா, முதல் ராஜ்யத்தை குறித்த வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் உள்ள வரணும். the seed of the kingdom, the word of kingdom, அது உள்ள வரணும். அந்த கிங்டம் உள்ள வந்த உடனே அந்த விதை என்ன செய்யுது? 100 மடங்கா பலன் கொடுக்குது. முதலாவது ராஜ்யம் வராது. எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யத்தின் செய்தி தான் வரும். அந்த செய்தி வேர்ட் ஆஃப் காட் வருது. வாசிங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பாத்தீங்களா? எந்த வசனத்தையும் விட்டுறான். உபவாசத்தின் உள்ளான அர்த்தங்கள், முழங்கால் படியிடுவதில் இருக்கும் 300 ரகசியங்கள், 300 ஆசீர்வாதங்கள், இப்படி என்ன விஷயம் வேணாலும் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, அதெல்லாம் விட்டுருவான். ஆனால் ராஜ்யத்தை பேசினா இது கூடாது, இது உடனே தூக்கிடணுமே,
இவன் மனசில் இருக்கக்கூடாது, இவன் மனசில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீங்கள் பாருங்கள், எங்கே சுத்தம் வழி நீங்கள் பிசாசோட போராடுற இடத்துக்கு தான் வரணும்னு நினைக்கிறீங்களே ஒழிய நான் ஜெயிச்சிருக்கிறேன்ற இடத்துக்கு உங்கள் மனசு வரமாட்டேன்து. ஏன்னா ராஜ்யத்தின் ரகசியம் முடிக்கப்பட்ட வேளையிலே நீ முடிக்கப்பட்டவனாக சகலத்தையும் செய்து முடித்தார்களா நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்கிற மனநிலை உங்களுக்கு தருகிறது. அந்த மனநிலை தொடர்ந்து உங்களுக்குள்ள இருக்கணும்னா, அது ஸ்டெபிளைஸ் ஆகணும்னா, அந்த ராஜ்யத்துடைய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை அது உங்கள் மனசில் இருக்கணும். பிசாசு அந்த வார்த்தை என்ன செஞ்சிடறான், பறவை கொத்திட்டு போன மாதிரி எடுத்துகிட்டு போயிடுது. திரும்ப போன உடனே திரும்ப எங்கே தான் வரான், ஐயா ஒரு ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணி ஒரு 500 ரூபா நீ எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கணும், அப்படி மனநிலைக்கு வரான். மறுபடியும் நன்றாக கவனிங்கள், வார்த்தை மிக முக்கியமானது. வார்த்தை இருக்கிறதெல்லாம் ராஜ்யம் வெளிவருது, மகிமையை பார்க்கும்படி வெளியேறுது. 13-15 வாசிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்தில் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். பாத்தீங்களா, இன்னொரு குரூப் இருக்கு. இந்த குரூப் ராஜ்யத்தின் ரகசியத்தை வாங்கிட்டான். ராஜ்யம் வந்துருச்சாயா, நம்ம இருளின் அதிகாரத்தில் என்ன செஞ்சிட்டோம், விடுதலை ஆயிட்டோம்யா. இன்னைக்கு அதான் சொல்ல சொன்னார் கர்த்தர் உங்கள்கிட்ட. என்ன சொன்ன, கொலோசியர் 1:18 வாசிங்களேன். கொலோசியர் 1:18. வாட் இஸ் ராஜ்யத்தின் அதாவது 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாயிருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ராஜ்யத்தின் ரகசியம் என்ன? ராஜ்யம் வந்துருச்சுன்னா என்ன நடந்திருக்கு உங்களுக்குள்ள, அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். 13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பாத்தீங்களா ராஜ்யத்தை பத்தி பேசுது. இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா? எங்க வந்துட்டீங்க? திரும்ப சொல்லுங்க. இவர் அடிக்கிற குமாரன் கிடையாது. சொல்லுங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒண்ணே இதுக்கு முந்தின வரியை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். போயிட்டோம். என்னது வாசிங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி உன்னை விடுதலை ஆக்குவாரா ஆக்கிட்டாரா? திரும்ப கேட்கிறேன், ஆக்குவாரா ஆக்கிட்டாரா? சொல்லு, ஆக்குவாரா ஆக்கிட்டாரா? விடுதலை ஆக்கிட்டாரா ஆக்குவாரா? ஆக்க போறாரா ஆக்கிட்டாரா? கையெழுத்து. ஆமென். என்னை விடுதலை ஆக்கி விட்டார். இருளின் அதிகாரத்திலிருந்து, வியாதியின் அதிகாரத்திலிருந்து, தோல்வியின் அதிகாரத்திலிருந்து, அவமானத்தின் அதிகாரத்திலிருந்து, இந்த உலகத்தின் தரித்திரத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி விட்டார். This is what the kingdom message. This is what the millennium life. 1000 வருஷ அரசாட்சியோட வாழ்க்கைன்றது விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை. நான் விடுதலை ஆயிட்டேன்னு இப்ப நீங்க உணர்றீங்களே, இது வெளியில போனோன்னா கொத்திட்டு போயிடுவாங்க. சிலருக்கு என்ன செய்யுது, ஆமா சார் விடுதலை ஆயிட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹியரர்ஸ், செகண்ட் எக்ஸைட்டர்ஸ். அதாவது சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொண்டு கையை தட்டு, விசில போடு, அல்லேலூயா சொல்லு. இவன் யாருன்னா, they will enjoy the word of God. ஆனா மூணாவது ஒருத்தன் இருக்கான், அவன் மெடிடேட்டர்ஸ், அவன் தியானிக்கிறவன். பாருங்க, இப்போ 2வது வசனத்தில் இந்த 2வது விஷயம், இந்த ராஜ்யத்தை புரிஞ்சுக்கிட்டான், நான் விடுதலை ஆயிட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆனா வாசிங்க, கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே அந்த வசனம் என்ன செய்யணுமா? எந்த வசனம்? ராஜ்யம் என்ன சொல்லுது? விடுதலை ஆயிட்ட. திரும்ப சொல்லுங்க, பின்னாடி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. யாருக்கு விடுதலை? இனி இழிவு கொண்ட மனிதன் எவனும் ராஜ்யத்தில் இல்லையே. தேவன் விடுதலை கொடுக்கும் போது, நீ காலையில் வாசித்தோம், both high and low will come under your wings. அதாவது மனுஷர்கள் யாவரும் இடத்தில் வருவார்கள். அப்ப தேவன் எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்துட்டாராம். இப்ப இந்த விடுதலையின் செய்தியை உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாரான்னு. உங்க அப்பா உங்களுக்கு வீடு கட்டிட்டாரு, அது 2000 வருஷத்துக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா அவர் எந்த ஏரியால வீடு கட்டி இருக்காரு, அந்த வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றோம் பாத்தீங்களா? உங்க அப்பா வீடு கட்டி இருக்காரு அப்படின்ற செய்தி, அதுதான் சுவிசேஷம். அதனாலதான் பணக்காரங்க உயில் எழுதி வைக்கிறாங்க. உயில் எழுதி வச்சதோடும் இல்லாம ஒரு அட்வொகேட்டை வச்சுட்டு போறாங்க வீட்டுல. என் பிள்ளைகளுக்கு எது சொத்து எங்க இருக்குன்றது நீ கரெக்டா
சொல்லிரு. பிதா நமக்கு சொத்து எழுதி வச்சாரு குமாரன் மூலமாக சிலுவையில். கடைசியில் அட்வொகேட்டை கொடுத்துட்டு போனாரு. அவர் பேர் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து நமக்கு என்னென்ன சொத்தெல்லாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கு என்று தேவனால் நமக்கு இலவசமாக அருளப்பட்டவர்களை அறிந்து கொள்ளும்படி அந்த ஆவி நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. ராஜ்யத்தில் என்ன முதல் நடக்குது? நீ விடுதலை ஆயிட்ட பிசாசின் அதிகாரத்திலிருந்து. அதாவது உன் மேல எந்த எந்த இருளும் அதிகாரம் செலுத்த முடியாது. நீ எப்ப சாகணுன்றத, நீ சாகணும் விருப்பப்பட்ட சாகலாம், ஆனால் நீ எப்ப சாகணுன்றத இருள் அதிகாரம் செய்து அது நிர்ணயிக்க முடியாது. எல்லாம் கட்டாயம் சாகாம இருக்கணும்னு நான் சொல்லலை. நீ சாகணும் விரும்பினா செத்துக்கலாம், ஆனால் நீ விரும்புகிற டேட்லாம் சாகணும். இது வரைக்கும் நம்ம அப்படி இருக்க சாக முடியாது சார். நம்ம எல்லாருக்குமே இப்போ இந்த அதிகாரம் வந்துருச்சு சார். இனிமே அவன் நினைக்கிற நேரத்தில் நீங்கள் சாக மாட்டீங்க. தைரியமாக இருங்க, நீங்கள் விரும்ப சாகுவீங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக இருக்கீங்க. அதில் தான் நீடித்த நாட்கள் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். திருப்தி என்பது யார்? இட்லி வைக்கிறவன் சொல்லணுமா, சாப்பிட்றவன் சொல்லணுமா? 3 இட்லி வச்சு போதும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. வைக்கிறவர் சொல்லக்கூடாது, சாப்பிட்றவர் சொல்லணும் போதும் சார்னு. அப்போ கர்த்தர் சொல்கிறார், உன்னை திருப்தி ஆக்குவேன்னா நீ போதும் சொல்கிற வரைக்கும் நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். இட்லியை சாப்பிட்டுக்கிட்டே இரு, சாப்பிட்டுக்கிட்டே இரு, சாப்பிட்டுக்கிட்டே இரு, சாப்பிட்டுக்கிட்டே இரு. இருளின் அதிகாரத்தில் விடுதலையாகி விட்டீர்கள். அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். இதுதான் ராஜ்யத்தின் செய்தி. இந்த செய்தியை கேட்டப்ப சந்தோஷமா கேட்கிறான். திடீர்னு வசனத்தின் நிமித்தம் என்ன வருது சொல்லுங்க, சின்ன சின்ன வாசிங்க. வசனத்தின் நிமித்தம் சோதனை, கொஞ்ச காலம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி விடுகிறார்கள். அதாவது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாங்க. அது வேறு கொள்ளாததுனால சோதனைன்னு வரும்போது பின்வாங்கிட்டாங்க. இப்போ சோதனை என்ன சார்? நல்லா உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், புரிகிற மாதிரி. இப்போ தான் விடுதலை ஆகிட்டோன்றீங்க, அப்புறம் சோதனைன்றீங்க, என்ன குழப்பிட்டுருக்கீங்க? ஒரு குழப்பமும் கிடையாது. இந்த வார்த்தையை பேசும்போது இயேசு சொல்கிறார், ராஜ்யம் வந்துருச்சுரா, இனிமேல் பிசாசு ஒன்றுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்குள்ள பெரிய புயல் வருது. அப்படி அதுக்கு நேராக பக்கத்தில் பாருங்கள், வேற படகு ஓடுகையில் 23 அவர் நித்திரையாக இருந்தார். நல்ல செய்தியை கேட்டு கும்முன்னு வந்திருக்கிறான். மட்டும் போய் ராக்கா பாரா பாரான்னு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பிசாத்து தாரான்னு வந்து நிற்கிறான். ராரான்னு வந்து படகு ஓடுகள் நித்திரையாக இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானபடியினால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். எல்லாம் ஃபுல்லாக மீன் பிடிக்கிறவன்லாம் சேர்ந்து யாரை எழுப்பிக்கிட்டு இருக்கிறான்? தச்சனை எழுப்பிக்கிட்டு இருக்கான். அவர் எந்திரிச்சு, என்னன்னா நான் கட்டில் மேட்சை செய்கிறேன்டா, எனக்கு நீச்சலே வந்து இப்போ தான் போயிட்டு இருக்கேன் 4 நாள் கிளாஸுக்கு. நீங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே தான் பிறந்து வந்தீங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அவர் எழுப்புறாங்க. அதனால் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு நினைக்க முடியாது. சில நேரம் பெரிய மீனவனுக்கு போய் தச்சன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். தச்சன்ற விஷயம் கிடையாது. என்னதான் மீனவனாக இருந்தாலும் அவர் மேலே இருக்கிற த கிரைஸ்ட் அனாயிண்டட் பர்சன் அது வந்து தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. மீன் எப்படி பிடிக்கணும்னு தச்சர் சொல்லி கொடுக்குறாரு. மீனவன் வந்து இவர் சொல்கிறது கிட்ட வளைய போடுறான். அது இந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் என்னத்தை அவங்களுக்கு சொல்ல முடியும், நீ என்ன சொல்லப்போ? நீ இல்லை, நான் பூமியில் தச்சு வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் மீன் பிடிக்கிறேன் எப்படி நான் சொல்லி தரலையா? கையை தட்டுங்க. பவுல் இருக்கான் கல்யாணமே பண்ணாமல், ஆனால் கல்யாணம் பண்ண எப்படி வாழணும் அவன் சொல்லி தரலையா? எல்லாத்தையும் அனுபவம் வேணும்னா அப்புறம் பிரசவத்துக்கு வந்து ஜெபிக்கிறவங்களுக்கு நீ எப்படி ஜெபிக்க போகிற? நீ எதுவும் குழந்தைங்கள பெற்றுட்டு தான் ஜெபிக்கிற ஐடியாவில் இருக்கியா? அது பெற்றுக்க முடியாது. we cannot go through all experience. தேவனால் இரக்கம் பெற்று தேவனுடைய ஆவியை பெற்றவன் நான் இதை சொல்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். அப்போ இங்கே இவர் சொல்கிறார், இவர் எழுப்பினோடனே நல்லா கவனிங்க, அவர் எந்திரிச்சு காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. இங்க அதட்டுறாரு. அவன் என்ற சொன்னாரு, ராஜ்யம் அவனை விட்டு போயிடுச்சு. நான் ஏன் தெரியுமா வியாதியை பார்த்து அதட்டினேன், நான் ஏன் தெரியுமா பிசாசை பார்த்து அதட்டினேன், நான் ஏன் தெரியுமா எதிர்மறையான சூழ்நிலையை பார்த்து அதட்டினேன்? சொல்லுங்க, வியாதியை அதட்டணும், சத்தமா சொல்லுங்க. பிசாச அதட்டணும், அடுத்து எதிர்மறையான சூழ்நிலையை அதட்டணும். ஏன் அதட்டணும்? ராஜ்யம் இருக்கும்போது நீ வேலை பார்த்தா அதுக்கு பேரு லீகல். இப்ப ராஜ்யத்தில் நீ இல்லை, உனக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்டை கொடுத்து தீர்த்தாச்சு, உன்னை அனுப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீ வந்தீனா படையெடுப்பு கிடையாது. இதுக்கு மேல வந்து அதுக்கு பேர் கலகம். கலகக்காரர்கள் என்ன செய்யணும்? ஒடுக்க தான் செய்யணும், ஒழிய பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது. அப்ப நீங்க 1 கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு லேண்டை வாங்கிட்டீங்க. வாங்கின பிறகு ஒருத்தர் வந்து அது ஏன் லேண்டுன்னு சொன்னார்னா அவர்கிட்ட உட்காந்து அமைதியாக பேசுவீங்களா, அதட்டி பேசுவீங்களா?
அதைத்தான் சொல்றாரு. ராஜ்யம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிசாசு உன்னை எங்கேயுமே தொடக்கூடாது. மீறி தொட்டானா நீ பொத்திட்டு வாயை பொத்திட்டு உட்காந்துருக்க கூடாது. மீறி தொட்டானா உனக்கு தெரியணும், ராஜ்யம் எனக்குள்ள வந்த பிறகு நீ எப்படி என்ன நீ தொட போச்சு, இயேசு நாமத்துல வெளியே போறியா இல்லையா? நீ கையத்தட்டு கையத்தட்டு. ஆமா, இந்த சவுண்டு, இந்த அதிகாரம், இந்த வைராக்கியம் எப்பொழுது தெரியுமா வரும்? உள்ள ராஜ்யம் வந்துருச்சு, நான் 1000 வருஷ அரசாட்சியில இருக்கிறேன் என்கிற வெளிச்சமும் வெளிப்பாடு தான் உனக்குள்ள அதிகாரத்தை கொண்டு வருகிறது. அப்ப இவன்லாம் கேட்டான், ஆனா அவர் மட்டும்தான் மெடிடேஷன்ல இருக்காரு. அவர் 24 மணி நேரமும் நான் ராஜ்யத்தின் புத்திரன் மனநிலையில் இருக்கிறார், என் மேல் பிதாவின் ராஜ்யம் இருக்கிறது என்று இருக்கிறார். அப்பதான் எந்திரிச்சு ஒன்னு கேட்கிறாரு பார்த்து, வா சொல்லுங்க. அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்க விசுவாசத்தை எங்கப்பா அப்படின்றார். ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து போங்கடா அனுப்புனா உங்க காசுல டீ வாங்கி குடிக்கிறான் பக்கத்துல இருக்கிறவன். உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓ 100 ரூபா எங்கடா, எனக்கு 100 ரூபா கொடுத்தா உனக்கு 100 ரூபா கொடுத்தாரு, நான் 100 ரூபா டீ வாங்கும்போது குடிக்கிறேன், ஓன் டீ உன் காசு எங்கன்றார். அது மாதிரி கத்த ஓ விசுவாசம் எங்க? எல்லாருமே சேர்ந்து மெடிடேட் பண்ண அந்த வசனத்தை. ராஜ்யம் நமக்குள்ள வந்துருச்சுல, நான் எந்திரிச்சு ராஜ்யத்தை செயல்படுத்துறேன்ல. உங்களுக்கு ராஜ்யம் வந்துருச்சு, ராஜ்யம் வந்துருச்சு. 13 பேர் மேலே ராஜ்யம் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தர் அதை எக்ஸிக்யூட் பண்ணார், அது மேனிஃபெஸ்ட் ஆச்சு. இன்னும் 12 பேர் சோதனை சின்ன சின்ன விஷயம் வந்த உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? வேறு இல்லாதபடினால் விட்டுட்டான். அப்போ ஸ்ட்ராங்காக நீ மெடிடேட் பண்ண பண்ண வேறு விட்டுருச்சுன்னா உங்களால் எதிர்மறையானதை ஏற்றுக்கவே முடியாது. நான் முடிக்கிறேன், 5 மினிட்ஸில் முடிக்கணும்னு விரும்புகிறேன். அப்புறம் சொல்கிறேன், முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் எல்லாம் சொல்லுங்க, போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்மையால் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். 2வது, ராஜ்யத்துடைய அந்த அந்த செய்தி உங்கள்கிட்ட மேனிஃபெஸ்ட் ஆகாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, கேட்ட உடனே போய் இந்த உலகத்து கவலை அப்படியே யோசிக்கிறது. நீ என்ன பண்ண போகிறேன்னே தெரிலையே. புறமா அப்படி கவலையோடு வந்தாங்க. நீங்கள் எல்லா கவலையும் அவர் மேலே வச்சிரு அந்த செய்தியை கேட்டேன், அல்லையா சந்தோஷம்னு சொல்லிட்டு திரும்ப போகும்போது கவலையோடையே போகுது. என்ன பண்ணுறேன்? எல்லா கவலையும் வச்சுட்டேன், நீ என்ன கவலை? ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கேன்னு கவலைப்பட்டுருச்சுன்னாமா. கவலையே இல்லைன்ற ஒரு கவலைக்குள்ள வந்துருச்சு. மனுஷன் முனிய வசனத்தை வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். கைத்தறி ஆமே, வேஸ்டாகவே சஞ்சலப்படுறான். வேஸ்ட், சஞ்சலப்படுறதுலாம் வேஸ்ட். சஞ்சலப்படுறது வேஸ்ட். பக்கத்தில் சொல்லுங்க, வேஸ்ட். அதான் சஞ்சலான்னு வச்சிட்டாங்க போல பேர். கண்ணே சஞ்சலா. இங்கே பாருங்க, உங்களால் பிரச்சனையை தீர்க்க முடியுமா? ஒரு பிரச்சனை கவலைப்படாமல் இருக்கிற எப்படின்னு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். உங்களால் பிரச்சனையை தீர்க்க முடியுமா? முடியும் சார். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? விட்டுருங்க. முடியாது சார். முடியாதுல்ல, நல்லா யோசிச்சு முடியாதுல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? முடியல சரி, கவலைப்படுறதுனால திரும்ப முடிக்க போறியா? இல்லை, எப்படினாலும் முடிக்க முடியாது. அப்போ தூங்கிடு. இதை ஏசுடாரு, தலைமுடி ஒன்று கூட உன்னால் கருப்பாக்க முடியாது, வெள்ளையாக்க முடியாது, அற்பமான காரியம் கூட உன்னால் செய்ய முடியாது. அப்புறம் ஏன்டா ராசா கவலைப்படுற? நீ உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்குது, 150 ரூபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கவலைப்படலாம். 10 கோடி ரூபா கொடுக்கணும்னா கவலையே படக்கூடாது. கும்முன்னு இருக்கிற 100 ரூபாய்க்கு ஒரு டீயை குடிச்சிட்டு தூங்கிடணும். நானும் அதுக்கு தான் பெரிய பெரிய ப்ராஜெக்டாகவே எடுக்கிறது. ஏன்னா பரபரப்பே இருக்காது. சின்ன ப்ராஜெக்டை தான் எப்படியாச்சும் கடன் வாங்கிடுவோமா. பெரிய ப்ராஜெக்ட் கடனே தரமாட்டாங்க. 25 கோடிக்கு சொத்தே இல்லை சார் அவங்கள்ட்ட. ரொம்ப சந்தோஷம். எங்கே போனாலும் கதவு இல்லை. இனிமேல் எனக்கு கதவும் திறந்தா கர்த்தர் தாண்டா திறக்கணும். கடன் கொடுக்குறேன்னு பேங்க்கு சொன்னால் கூட பத்திரத்தை புரட்டு, அதை புரட்டி, இதை புரட்டுக்கிட்டு இருப்போம். வராது. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கும்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு காலையில் வாக்கிங் போயிட வேண்டியதான். தோத்திரம் 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 அப்படியே கிளம்பிருங்க இயேசு நாமத்தில். கவலைப்படும் போது மைண்டு வந்து கிங்டமை பற்றிய மெடிடேஷன்லேருந்து வெளியே வந்து அந்த பிளக் அங்கேருந்து உருவி கவலையில் நீ சொருகிடுற. அதனால உன் வாழ்க்கையில் கிங்டம் வந்து என்ன செய்யலை, மேனிஃபெஸ்ட் ஆக மாட்டேங்குது. கிங்டம் பிளக் பாயிண்ட் இருக்குது, நீ அதில் சொருகி இருந்தால் தான் அது வந்துக்கிட்டே இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன் சார், நீங்கள் இது கிங்டமை மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் சரீரத்திற்கு வியாதிலாம் மறைஞ்சிடும் சார், கட்டிலாம் கரைஞ்சிடும் சார், உங்கள் பாடியில் தேவையில்லாத வெயிட்லாம் லாஸ் ஆயிடும் சார், உங்களுக்கு ஒரு எனர்ஜி வர ஆரம்பிக்கும் சார்.
உங்கள் ஸ்கின்னெல்லாம் ஷைன் ஆக ஆரம்பிச்சிரு சார். சார் உங்கள் முடியெல்லாம் கருப்பாக ஆரம்பிக்குது சார். உங்களுடைய லங்ஸு, கிட்னி, லிவரு, வந்து கால் பிளாடர் எல்லாமே வந்து ஒரு இளைஞனுக்குரியதாக மாறுது சார். ஆமாம், இது எல்லாம் ராஜ்யத்தோட மெடிடேஷன் உங்களுக்குள்ள வருது. கர்த்தர் சொல்றாரு, நீ வேற எதாவது யோசித்தீன்னா ராஜ்யம் வந்து என்ன செய்ய வந்து மேனிஃபெஸ்ட் ஆகாமல் போயிருது மகளே. நான் உனக்கு ராஜ்யத்து வந்துருச்சு, நீ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்ட, இருளின் அதிகாரத்தில் விடுதலை ஆக்கிட்ட. ஏதாச்சும் எதிர்மறையாக வருதா அதட்டாத. சுவிசேஷம்னா என்ன சார்? ராஜ்யத்தின் செய்தி. நான் கேட்டேன், ஏன்டவரே ரட்சிப்பை போய் தலைச்சீரான்னு வச்சிருக்கீங்க, விசுவாசத்தை கேடயம்னு வச்சிருக்கீங்க, அடுத்து நீதியை வந்து மார்க்கோசன் வச்சிருக்கீங்க, சுவிசேஷம் ராஜ்யத்தின் செய்தியை போய் செருப்புல வச்சிருக்கீங்க. டே பிசாசு வரும்போது நீ செருப்பை கழட்டி தான் அடிக்கணும் அவனன்றார் கர்த்தர். புரிஞ்சவெல்லாம் கையெழுத்து செருப்பை கழட்டி அடி. ஆயத்தம் என்னும் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி. வாட் இஸ் சுவிசேஷம்? கிங்டம் மெசேஜ். ஸோ பிசாசு வரும்போது நீ எதை வச்சு தான் அவனை அடிக்கணும்? கிங்டம் மெசேஜ். கையெழுத்து. கிங்டம் மெசேஜ். நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறேன். இருளின் அதிகாரத்தில் நான் விடுதலை சொல்லுங்களேன் 4 தடவை. நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, நான். திரும்ப கையை தட்டுங்க ஒரு தடவை. நம்ம அவரோட மனவாட்டி. ஆமா, என்னாட்டி? மனவாட்டி. அப்போ பொண்ணுலாம் எதை கழட்டி தான் அடிக்கணும்? செருப்பு கழட்டி தான் அடிக்கணும். அப்போ பிசாசு வரும்போது எதை கழட்டி அடிக்கணும் நீங்கள்? செருப்பு கழட்டி. வாட்டி செருப்பு சொல்லுங்க. நிறைய பேர் செருப்பை கழட்டி போடுங்க. நாங்கள் போட்டு தான் இருப்போம். இல்லை காலில் ஷூ போட்டுருக்கேன். ஆமாம், அவன் வந்தானா கழட்டி அடிக்கணும். நீ எங்கே ஓன் ஷூ அங்கே கழட்டி போட்டு வந்துருக்கிற, போய் முதல்ல ஷூவை மாட்டு, உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் அப்படின்னாரு கர்த்தர். பாதரட்சை என்ன? கிங்டம் மெசேஜ். கிங்டம் மெசேஜ். நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த செருப்பு அவர் போட்டிருந்தாரு, ஆயத்தமாக இருந்தார். மற்றவன் எல்லாம் செருப்பை காலம் தூங்கிட்டு இருக்கிறான். எந்திரிச்சார் பாருங்க. ராஜ்யத்தின் செய்தியில் அவருக்குள்ள ஓடிட்டு எந்திரிச்சு சொன்னார், காற்றே இறையாதே. என்ன சவுண்டு? என்ன மறந்துட்டியா? அவன் ராஜ்யத்தில் இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, பிச்சு போடுவேன். சரி சார், அமைதியாரு இரு, அமைதியாரு. அப்படி அமைதியாயிருச்சு. என்னன்றான்? ராஜ்யத்தின் செய்தி, ராஜ்யத்தின் மனநிலை உங்கள் சூழ்நிலைகளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். ஏதோ ஒன்று நீங்கள் செய்து நடக்கவில்லை, உடனே அது சித்தம் இல்லை, நீ எப்படி முடிவு எடுக்கலாம்? திரும்ப 2வது அடி. சித்தம் யார் சொன்னது? நிறைய நேரம் உங்களுக்கு ஒன்று நடக்கல, சித்தம் இல்லைன்றீங்க. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு 9 பேர் சேர்ந்து சீசர்கள் இருந்தாங்க. அவன்கிட்ட வந்து ஒரு ஐயா வந்து என் பையனை சோகமாக்குங்கன்னாரு. அவன் ஜோம் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியில் வந்து அந்த பிசாசு பிடிச்சி ஆடிட்டு இவங்களும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, மிக்சி மாதிரி. ஏசு நான் கட்டுறேன்றான். அவன் வந்து முதல் நீ வேட்டி ஒழுங்காக கட்டுருச்சு. கடைசியில் துரத்தி பார்க்குறாங்க, ஒன்றும் பவர் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ அவன் பார்த்தான், இது வந்து என்ன பீஸு, டம்மி பீஸு போல் அப்படின்னு. ஏசு அங்கேருந்து இறங்கி வராரு மருவமலையிலேருந்து. அவன் ஓடி வரான். பாவம், அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? ஒரு தகப்பனாருக்கு எப்படி இருக்கும் யோசிங்க. தன் பிள்ளை தன் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்து 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 அந்த சந்திர ரோகியாக கஷ்டப்படுகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அழுகிறார். என் மகனா நீங்கள் சுகமாக்குங்கயான்னு அழுகிறார். அப்போ சீசர்களால் குணமாக்க முடியலன்றதுக்காக என் பிள்ளை குணமாகிறது சித்தம் இல்லை அப்படின்னு அவங்க அப்பே முடிவெடுக்கலை. உன்னால முடியலனாலும் அது சித்தம் தான்டா, அது சுகமாகறதாண்டா சித்தம். செத்து போன ஒருத்தனுக்கு நீ ஜோம் பண்ண எந்திரிக்கலை, அதுக்காண்டி எந்திரிக்கிற சித்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு முடியல அவ்வளோதான், ஆனால் என்ன எப்படினாலும் கடவுளோட சித்தம் எந்திரிக்கணுன்றது தான். அங்கே தான் நிற்கணும். ஏசு கேட்டார், நீங்கள் விரட்டினீங்களாப்பா? ஆமாம், விரட்ட ட்ரை பண்ண. ஏன் சோமாக்க முடியலன்னா இப்போ சித்தம்னு நினச்சிக்க வேண்டியதான். தப்பு தப்பு தப்பு. முடியலன்னா சித்தமாக இல்லை, முடியலன்னா உனக்கு முடியல. ஆனால் பிதாவுக்கு அவன் சோமான்ற சித்தத்திலே தான் இருந்தார். சீசர்களால் முடியல, ஆனால் அவர் சித்தம்ன்ற இடத்துல தான் இருந்தார். ஆனால் ஏசு அதை கிளீனாக கண்டுபிடிச்சிட்டார் பாருங்க. அதனால் அவர் வந்து அதை சுகமாக்கிட்டார்.
அப்ப நல்லா கவனிங்க, அவன் சுகமாகாம இருந்த போதும் அவன் சுகமடைவது பிதாவுக்கு சித்தமாகத்தான் இருந்தது. 2வது அட்டெம்ப்ட் ஏஸ் எடுத்தோன்னே சுகமாயிட்டான். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னு சொல்லும் போது அது நடக்காத மாதிரி தெரிஞ்சாலும் ஒன்னு மறந்துடாதீங்க, அது நடப்பது தான் தேவனுடைய சித்தம். அடுத்த அட்டெம்ப்ட் எடுங்க, இயேசு நாமத்தில் கையை தட்டுங்க ஒருத்தர். ஆமென். எது வரைக்கும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும்? நீங்கள் நினைத்தது நடக்கும் வரைக்கும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ராஜ்யம் வெளியரங்கமாக வேண்டும். வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. ராஜ்யம் என்ற ரகசியம் என்றால் அந்த ரகசியம் வெளியரங்கமாகித்தான் ஆக வேண்டும். இந்த நாட்கள் அது வெளியரங்கமாகி கொண்டிருக்கிறது. ஐஸ்வர்யமாய் வெளியரங்கமாகிறது, ஆரோக்கியமாய் வெளியரங்கமாகிறது, பெருக்கமாய் வெளியரங்கமாகிறது. நம்முடைய வாழ்க்கை வெளியரங்கமாகி கொண்டிருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்தகார இருளில் இருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோம். இருளின் அதிகாரத்திலிருந்து பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கொஞ்சம் முகத்தை பார்த்து சொல்லுங்க, 2 பக்கம் சொல்லுங்க, நீங்க இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க, விடுதலை ஆயிட்டீங்க, விடுதலை ஆயிட்டீங்க. ஆமா, யூ ஆர் டெலிவர்ட், கம்ப்ளீட்லி டெலிவர்ட். ஆமென். காட் பிளஸ் யூ. இதுதான் விடுதலை, இதுதான் ராஜ்யத்தின் செய்தியின் ஒரு பகுதி. நீங்கள் விடுதலையாக இனி உங்க மேல பிசாசை இருள் அதிகாரம் செய்ய முடியாது. இதை மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருங்களேன். இன்னைக்கு முடிவெடுங்க, இது ஃபுல் டைம் ஒர்க்கா இன்னையிலேருந்து ஆவியானவர் சேர்ந்து மெடிடேட் பண்ணி சொல்லுங்க. அடுத்த வாரம் இந்த 7 நாளுக்குள்ள உங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்று நான் சொல்கிறேன். ஆமாம்.